வணக்கம் நண்பர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தேர்தலுக்கு கிழக்கு மாவட்டத்திற்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் கமிஷன். இந்த தொகுதியில் கடந்த முறை ஈவிகே இளங்கோவனுடைய மகன் இறந்ததன் காரணமாக அந்த தொகுதிக்கு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஈவிகே இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்பொழுது ஈவிகே இளங்கோவன் அவர்கள் மறைந்ததன் காரணமாக அந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு வருஷத்தில் வரிய சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. அதற்கு அச்சாரமாக அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுக்க போகிறார்கள். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவித்தால் 2026 தேர்தலுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி பிளவு ஏற்படுமோ என்ற ஐயம் அவர்களுக்கு வந்துடும். அதனால கண்டிப்பாக ஏற்கனவே காங்கிரசினுடைய தொகுதி தற்பொழுது காங்கிரஸுக்கு வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும் பொழுது யார் நிற்க போறாங்க அப்படின்னு தெரியல. அதே போல கடந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை. அதே போலவே இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாது என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுவதாக அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போட்டியிடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தங்களுடைய கட்சி போட்டியிடாது, எங்களுடைய தேர்தல் பணி என்பது 2026 நோக்கி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுக்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட்டுக்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தான் சென்று சேரப்போகிறது. ஆனால் பெரும்பான்மையான ஓட்டுக்கள் இந்த இரண்டு கட்சியினுடைய ஓட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தான் போய் சேரப்போகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுங்கட்சி இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று பணம். இந்த தேர்தலினுடைய தேர்தல் பணிக்குழு தலைவராக அந்த கட்சியினுடைய நட்சத்திர அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை தாங்குவார். அப்படி தலைமை தாங்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடைபெறும். இப்பயே அங்கே இருக்கிற மண்டபத்தெல்லாம் லீஸுக்கு எடுத்திருப்பாங்க. அந்த மண்டபத்தில் போன முறை தேர்தலில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதே போல மக்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வைக்குன்னு சொல்லவில்லை. அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் மண்டபத்தில் அவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் செய்து தரப்படும். டிவி ஒளிபரப்பப்படும். அதில் சினிமா, பிரியாணி, காஃபி, டீ என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பூங்காவாக, ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக இன்னும் ஒரு மாதத்திற்கு அங்கே இருக்க மண்டபம்லாம் செயல்பட போகிறது. அதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் கொடுத்து வச்சவங்க. அதே போல தேர்தல் தேதி அறிவித்த உடனே தேர்தல் நடத்தை முறை அமலுக்கு வந்திருக்கும். மாவட்ட தேர்தல் கண்காணிப்பு தலைவராக இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக அதற்கு பொறுப்பேற்று எல்லா இடத்துலையுமே பறக்கும் படை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் இந்நேரம் 100% போய் சேர்ந்திருக்கும். எப்படி இந்த இடைத்தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 5000 முதல் 10,000 ரூபாய் மக்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்படும். அது என்ன செஞ்சாலும் இந்தியாவில் தடுக்க முடியாது. அதுவும் தமிழ்நாட்டை தடுக்க முடியாது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்றால் சொல்லவே தேவை, தடுக்க முடியாது. என்ன இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வருத்தமான சம்பவம் என்னவென்றால், அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும். ஒரு மாதத்துக்கு எந்த வியாபாரமே பண்ண முடியாது. யாருமே பணம் எடுத்துகிட்டு போக முடியாது. 50,000 ரூபாய்க்கு மேலே யாராவது எடுத்துகிட்டு போனால் அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு போயிடுவாங்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள். அந்த பணம் எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, எங்கே அச்சடிச்சது எல்லாமே நொங்கி எடுத்துருவாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு 2-3 மாதம் கழித்து அவன் ஆஃபீஸில் வச்சு தான் தருவாங்க. இந்த சமயத்தில் வியாபாரிகள் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அதனால் யாருமே வியாபாரம் செய்ய வேண்டாம். அப்படி வியாபாரம் செஞ்சு உங்களுடைய பணம் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய முதலுக்கே மிகப்பெரிய ஆபத்து தான். அதனால் ஒரு மாதம் பணம் போயிட்டு போது யாரும் வியாபாரம் பண்ணாதீங்க. சரி, அடுத்ததாக தேர்தல் பறக்கும் படை என்னதான் கடுமையாக நடவடிக்கை எடுத்தாலும், நடுநிலையோடு நடவடிக்கை எடுத்தாலும் இந்த பணப்பட்டுவாடவை தடுக்கவே முடியாது. அதே போல் கடந்த காலங்களில் இந்த பணப்பட்டுவாடவா, இந்த அளவுக்கு மீறிய பண செல்வாக்கு, அதிகார செல்வாக்கு எல்லாமே
கண்ணை மூடிக்கொண்டு அதை கண்டுகொண்டாமல் இருந்த நீதி தேவதை இந்த முறை கண்ணை திறந்து கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கும், தடை செய்யாமல் இருக்கும். ஏன்னா கடந்த முறையெல்லாம் நீதி தேவதை கண்ணை மூடிக்கொண்டிருந்தது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவின் பேரில் நீதி தேவனுடைய கண்ணை கலட்டி விட்டுவிட்டார்கள். அதனால இந்த முறை நடக்கும் பணப்பட்டுவாடா அராஜகம் அனைத்தையுமே நீதி தேவதை கண்ணை திறந்து கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.